நான் சிவகுமார், சாய் துவாரகாமாய் டூர்ஸ். நம்ம அடுத்த ஒரு காசி யாத்திரையோட முடிவில் இன்றைக்கி நம்ம லக்னோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். போகும்போது அந்த ட்ரிப்பு எப்படி இருந்ததுன்னு நம்ம கஸ்டமருக்கு ஒரு ரிவ்யூ எடுப்போம். வாங்க பஸ்ஸுக்குள்ளே போய் சார் வணக்கம். எப்படி இருந்தது நம்ம காசி யாத்திரை? ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. சிவகுமார் சார் மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் எடுத்து சின்சியராக ஹார்ட் ஒர்க்காக பண்ணார். ஹோட்டல்ஸ்லாம் பிரமாதமாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்குள்ளே ஃபேமிலி இருக்கும்போதே சண்டை வரும் எங்கேயாவது போகிறதுக்கு. ஆனால் இவர் இவ்வளோ பேரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாருன்னா தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அம்மா என்ன சாஞ்சு உட்காந்துட்டீங்கம்மா? எப்படி இருந்தது உங்கள் ட்ரிப்பு? நிமிந்து உட்காரணும். இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். வெல் ஆர்கனைஸ்ட், சூப்பராக இருந்தது. நோ ரிக்ரெட்ஸ். தேங்க்யூம்மா. அம்மா எங்களை மாதிரி முடியாதவங்க எல்லாரையும் பொறுமையாக எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணீங்க. வெரி 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 தேங்க்ஸ் அண்ட் நைஸ். எஸ்பெஷலி ஃபுட்டு. Thank you, Shiva. Sir, thank you, sir. Dedicated, sincere, hard work. Thank you. நல்லபடியாக ஸ்மைலிங் ஃபேஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு சிரிப்பை மறக்கவே முடியாது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, மறக்கவே முடியாது. Very fine arrangements. Schedule, time schedule. Food arrangements very good. Nice. Thank you, Shiva. ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் வந்து ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணாங்க. நார்மலாக நான் தான் இது போல குரூப் செலக்ட் பண்ணுவேன். இவங்க செலக்ட் பண்ணது வெரி குட். யூடியூப் பார்த்தா நான் செலக்ட் பண்ணேன். Very good. Same whatever the YouTube is coming, the same level as Shiva is organizing. So it's Shiva 100% guaranteed. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் சூப்பராக பண்ணீங்க. நான் செகண்ட் டைம் உங்கள் ட்ரிப்பில் வரேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து 2022 வந்தேன், பித்ருபக்ஷ மேலா டைமில். என்னோடய இன்லாஸ் கூட வந்தேன். அவங்க கூட இதே ப்ரோக்ராம் தான், சேம் ப்ரோக்ராமு. அதே மாதிரி இப்போ ரிப்பீட்டு உங்கள் சர்வீஸை பார்த்துட்டு நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். அதே மாதிரியே இருந்திருக்குது. நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பழகிறீங்க. எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் என்னோட இன்லா சொல்லிட்டு இருக்காரு, சிவகுமார்கிட்ட போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ட்ரஸ்ட்டில் தான் உங்ககிட்ட வந்தது. இன்றைக்கும் இந்த வாட்டியும் ட்ரிப் 5 நாளும் மனசுக்கு நிறைவாக இருந்தது. முக்கியமாக இந்த வாட்டி வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு 1 இயர் இது முடிஞ்சதுனால இப்போ நம்ம இதில் கையால் சிரார்த்தம் பண்ணோம். அதை கரெக்டாக பண்ணி வச்சது வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வாத்தியார்ட்ட சொல்லி திருப்தியாக பண்ணி வச்சிங்க. மனநிறைவு நல்லா இருக்குது. ஃபுட்டும் சூப்பர். பஃபே ஸ்டைலில் இது வரைக்கும் யாரும் கொடுக்கவே முடியாது. வேலையும் அதுவும் சூப்பர். ஸ்டேவும் சூப்பர் கம்ஃபர்டபுள். பஸ்ஸும் நல்ல கம்ஃபர்டபுள். நீங்கள் மேலும் மேலும் அந்த சர்வீஸில் பெரிய இதுவாக வந்து உங்களுக்கு கடவுள் வந்து அனுகிரகம் பண்ணணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல் பிளான், வெல் ஆர்கனைஸ்டு சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது அது உங்களால் தான். இந்த மாதிரி ஆர்கனைஸ் மற்றவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட் தான். அதனால நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் மனசில் ஒரு டவுட்டுமே இல்லாமல் டக்குன்னு சிவா சாருக்கு கால் பண்ணி புக் பண்ண சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் இந்த வாட்டியும் அப்படி தான் நடந்தது. நான் டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணேன், 10 சீட் அப்படி நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிட்டேன். முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷத்தில் காசு எடுத்துட்டு முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெப்சைட்டில் பார்த்துட்டு எங்கள் பையன் சொல்லி தான் இது பண்ணது. சரி சட்டுன்னு உடனே போயிட்டு வந்துடலாம் 48 நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல அரேஞ்ச்மெண்ட் சார். சூப்பர். எனக்கு இன்னும் 2 ட்ரிப்பு உங்களோட வரத்துக்கு அவன் தனியாகவே அனுப்புகிறேன்னா எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரணும். உங்கள் ட்ரிப்பு வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. எந்த ஒரு விதமான கோவம் அதெல்லாம் இல்லாமல் பொறுமைங்கிறது வந்து இதுக்கு ரொம்பவே வேணும். உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல இதானே அப்படி இதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் தான். சர்வீஸ் வந்து நல்ல உயரணும். மேலே இன்னும் 2-3 டூர் உங்களுதுல நான் வரணும். வாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. நல்லா இருந்தது சார். எங்கேருந்து வரீங்க? நான் திருவனந்தபுரத்துலேருந்து வரேன். திருவனந்தபுரம்? ஆமாம். சொல்லுங்கள் சார். எங்கள் மகா தான் இது புக் பண்ணி கொடுத்தா. நாங்கள் இதுக்கு முதல் அனுபவம் தான் இது. ஆனால் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வரணும்னு ஆசை இருக்குது. நமக்கு தெய்வம் அனுக்கிரகம் இருந்தால் பழபடி வருவேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பாடு தான் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு இஷ்டப்படி தான் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இவர் என்ன சொல்கிறாரு சார்? ஒழுங்கா கூட்டு பண்ணாரா எல்லா இடத்துலையும்? சரி. தேங்க்யூ சார். இது நாங்கள் 3rd டைம் வரோம். ஃபஸ்ட்டு டைம் 10 இயர்ஸ்
பேக் நாங்கள் ஷீரடி ட்ரிப் வந்தோம். அப்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வெளில போனாலும் நாங்கள் உடனே இதை தான் பார்ப்போம். துவாரகாமாய் சர்வீஸில் அந்த ட்ரிப் இருக்கான்னு பார்த்துப்போம். அது இல்லைன்னா தான் அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமை, யாரையும் அவசரப்படுத்துறதில்ல. ஸோ நம்ம நிதானமாக எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணி அவர் சொல்கிற அந்த அனுபவிக்கிறத இங்கேயே அனுபவிக்க முடியுது. அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இனிமேல் நெக்ஸ்ட் டைமும் நாங்கள் கைலாஷ் யாத்திரைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சீக்கிரமாக அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேடம் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர்? நான் வந்து ஈரோடு சார். உங்கள் ட்ரிப்பில் செல்வராஜ் வந்துட்டு போனால் நீங்கள் சாயில் தான் போகணும். சிவகுமார் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாருன்னு சொன்னார். எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகி நான் வருவேனா வர முடியாதான்னு ஒரு டவுட்டில் தான் வந்தேன். ஆனால் நேற்றுக்கு அதே மாதிரி நான் காசியில் நான் எனக்கு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் வேண்டாம், உங்களால் முடியும், வாங்க, நாங்கள் கூட இருக்கிறோன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்துட்டு வந்தோம். உங்கள் சமையல் ஆளுங்க அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு நல்லா இருந்தது, உங்கள் கவனிப்பு நல்லா இருந்தது. அடுத்த தடவை வந்தாலும் உங்கள் ட்ரிப்பில் தான் நானும் அக்காவும் வருவோம். கண்டிப்பாக வாங்க மேடம். வெல்கம். அக்கா சொல்லுங்கள். நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் பார்வதி. நான் எவ்வளோ ட்ரிப் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அவசரப்படுத்தாமல் சாப்பாடு ஃபஸ்ட்டு வயிறு அஃபெக்ட் பண்ணாமல் நல்லா இருந்துச்சு. அதுதான் மெயின் ட்ரிப்புக்கு காரணம். ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ட்ரிப் எதாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம். கண்டிப்பாக வாங்க. மேலும் சார் என் பேர் அம்சரினி, பெருந்துறை ஈரோடு. இதே வீடியோ நாங்கள் செல்வராஜும் கலாவும் பேசுகிறத கேட்டுட்டு தான் அவங்க போனால் இதில் தான் போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இதில் வரோம். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். நிறைய பேர் நாங்கள் எல்லாத்துட்டையும் இதுதான் சொல்லுவோம். தேங்க்யூ மேடம். ஸ்ரீமதி கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க சார். எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க சார். எல்லாமே நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் சார். வணக்கம் சார். வணக்கம். சாய் துவாரகா டூர் எங்களால் லைஃப்பில் மறக்க முடியாது சார். இனிமேல் டூருன்னு போனால் எனக்கு உங்கள் ஞாபகம் எப்பயுமே வரும் சார். அது உண்மையிலேயே மனசார சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டா வந்தேன் சார். நல்ல திருப்தியாக எங்களுக்கு இருந்துச்சு எல்லாமே. அதாவது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு கூட இருக்கிற ஆளுங்களும் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அதையும் நான் சொல்லணும். மெயினாக அந்த கிச்சன் சமையல் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், எல்லாமே எங்களை நல்லா அரவணைச்சு உங்களுக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. இன்னும் நல்ல நீங்கள் வளர்கிறதுக்கு வாழ்த்துறோம். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். கோயம்புத்தூர்லேருந்து வரோம் சார் நாங்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு 60 வயசு இப்போ நிறைவு பெறுது. இதில் ஒரு டூர், நல்ல ஒரு ஆன்மீக டூர் போகணும். எங்கள் பையன் பொண்ணெல்லாம் லைக் பண்ணாங்க. மற்ற பக்கம்லாம் எல்லாம் என்கொயரி பண்ணி நான் நிறைய டூர் போயிருக்கேன். பட் நான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால எல்லா ஏரியாவும் சுற்றி இருக்கோம். எல்லாம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இப்படியே தான் போய் பழக்கம். பட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் கூட வேறு ட்ராவல்ஸ்லாம் போயிருக்கிறோம். ஸ்ரீடி அங்கேயும் போயிருக்கிறோம். பட் இந்த காசிங்கிற ஒரு எண்ணம் வந்தது சிவகுமார் சார்னால தான். ஓப்பனாக சொல்லப்படும் உங்களால தான். அதையும் சர்ச் பண்ணிவிட்டு ஃபாரின்லேருந்து கூட பசங்க பேரையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போனால் இதில் போங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இன்னொரு ட்ராவல் ஏஜென்சி நான் ரெகுலராக போகிற இடத்துல பேர் சொல்ல விரும்பலை. போகிற இடத்துல புக் பண்ண போகிற இடத்துல டைம் பார்க்குறது என்னோட பழக்கம். கரெக்டாக ராகுகால் அந்த டைமில் இருந்துச்சு. அதனால் பேமெண்ட் அப்புறமா பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி கால் பண்ணி ஒரு 4 பக்கம் போகும்போது கோயம்புத்தூர், சென்னை சர்ச் பண்ணோம். உங்களோடது வந்துச்சு. உங்கள் வாய்ஸ் கேட்டதுமே நான் இது புக் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ரெண்டாவது கேட்கும்போது என்ன எப்படி இருக்குது சார், எந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு ஒன்றுமே வேண்டாம் சார், என்னோட நம்பர் தரேன், என்னோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தையே நம்பிக்கையை ஊட்டுச்சு முதல்ல எங்களுக்கு. அந்த நம்பிக்கையே மிகப்பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இந்த வந்திருந்த 5 நாள்லேயே நாங்கள் அனுபவித்த ஒரு இன்பம் எங்கள் லைஃப்பில் அனுபவிக்கல. இது பெருமைக்கோ நீங்கள் இந்த இதில் அதுக்காக சொல்லவே வரல. மனசு உள்ளார்த்தமாக இதயபூர்வமான வாழ்த்துக்களாக உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சு. தேங்க்யூ. அதே மாதிரி அவங்க கூட இருக்கிற டீம்ஸ், சார் சொன்ன மாதிரி டீம் பக்கா. சாப்பாடு டைமிங், சாப்பாடு எந்த ட்ராவல் ஏஜென்சி இது மாதிரி பண்ணவே முடியாது. இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக கிடையாது. தேங்க்யூ. நல்லா சொல்ல முடியும். இது நிறைய வளரணும். இதை விட எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னாக்கா, என்னோட 60வது பிறந்த நாள் கங்கை நதிக்கரையில் வச்சு பண்ணணும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது அளவு யாருக்கும் பண்ணவே முடியாது. சார் உங்களுக்கெல்லாம் கேட்குதா இல்லையோ, நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. சிவகுமார் சாருக்கு ஒரு ஓ போகிற மாதிரி ஒரு கிளாப் பண்ணலாம்.
எங்கேருந்து யார் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த நேரத்தில் இந்த இடத்துல பண்ணுன்னு ஒரு சஜஸ்ட் பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. இது சார்பாக இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தோட சார்பாக நானே சொல்கிறேன், உங்களோட குடும்பம் எல்லாருமே, உங்களோட டீம் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும். பல வருஷத்துக்கு இனி எங்களை மாதிரி இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லா கடவுளையும் காட்டணும். அதுக்கு உங்களுக்கு ஆண்டவன் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கீதா தேவி. நாங்களும் கோயம்புத்தூர்லேருந்து தாங்க. இந்த இதுக்கு வரும்போது, ட்ரிப்புக்கு வரும்போது இவ்வளோ தூரம் போகிறோமே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் பயமுறுத்தி விட்டாங்க, நீங்கள் போட்டில் இறங்கினீங்கன்னா திருப்பி ஏற முடியாது அப்படி இப்படிலாம் சொல்லி விட்டாங்க. இறங்காதீங்க, உள்ளே உட்காந்துக்கங்க அப்படின்னு. ஆனால் உங்கள் டீம், உங்கள் பசங்க, நம்ம வந்தவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி நல்ல விதமாக போயிட்டு எல்லாமே நல்ல இது கங்காவாக இருக்கட்டும், திரிவேணி சங்கமாக, எல்லா இடத்துலையுமே பிரார்த்தனை நல்லா பண்ணணும். ரொம்ப ஹாப்பி. இந்த 5 நாள் இவர் ரொம்ப டென்ஷனே இல்லாமல் ஃபோன் அட்டன் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதில் மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. 60ஆம் கல்யாணம் பையன் ஊரில் இருந்திருந்தா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் அதோட எங்கள் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை உங்களோட ஏற்பாடில் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய பேர் அவங்களோட ஆனிவர்சரியாக இருக்கட்டும், பர்த்டேயாக இருக்கட்டும், வாங்க சிவா சார்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எங்கேனாலும் ஆகாயத்துலேயும் பண்ணிடுவார், தண்ணியிலையும் பண்ணிடுவார், எங்கேனாலும் பண்ணி கொடுத்துருவாரு. நம்மளோட என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே சாப்பாடு நல்ல சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு. அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். எந்த இதுவுமே பாகுபாடு இல்லாமல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதே போல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனது பெரிய ஒரு குடும்பம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு சாருக்கு இது சொல்லி ஆகணும். எங்களுக்கு வந்து அக்காக்கள் கிடைச்சிட்டாங்க, தங்கச்சி கிடைச்சிருக்காங்க, கதை கோயம்புத்தூர்ல இருந்து. இதை விட நீங்க வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்து புண்ணியமோ இல்லை ஏதோ ஜென்மத்தில் வந்து இருக்கக்கூடியது ஒரே குடும்பம் இருந்திருப்ப நீங்கள் வரும்போது சொல்லியிருந்தீங்க. அது உண்மை. அதுக்கு சாட்சி வேற இல்லை, அந்த கேசவன் ஃபேமிலி வந்து எங்களோட ரிலேட்டிவா மாறி இருக்கிறாங்க. சார் கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே காட்டுங்க சார். கேசவன் சார் அப்படியே கொஞ்சம் எந்திரிங்க பாருங்க. அவங்க இப்பதான் பேசிட்டு இருந்தோம், எங்களோட ரிலேட்டிவ் ஆயிட்டாங்க அவங்க. அது உண்மைங்க. அதாவது ரிலேட்டிவ்ன்றது எல்லாருமே ஒரு மிங்கிளாகி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா ரொம்ப நல்லா இருந்தோம். அது என்ன சொல்றது, எல்லாம் கடவுளோட கிருபை தான். அதனால தான் நாங்கள் வந்ததே. எங்களுக்கு இவ்வளோ தூரம் நல்ல இந்த 60ஆம் கல்யாணம் எல்லா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இருந்து செஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு எங்களுக்கு திருப்தியா இருக்காது. கடவுளோட சன்னிதானத்துல எல்லாம் பண்ணது ரொம்ப நன்றி. அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான். நம்ம பசங்க ஏற்பாடு பண்ணாலும் நீங்க பண்ண இதுதான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நீங்க இன்னும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. ஆசீர்வாதம்.